இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு யூடியூப் வீடியோக்கான பேக்ரவுண்ட் வந்து எப்படி சேஞ்ச் பண்றதை பத்தி பார்க்க போறோம். பாருங்க, பாத்தீங்கன்னா பின்னாடி பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. இது எப்படி சேஞ்ச் பண்றதை பத்தி தான் பார்க்க போறோம். இதை வந்து நான் ஒன்றும் பெரிய ஆப்ல நான் யூஸ் பண்ணேன், ஒரு சின்ன ஆப் தான். அந்த ஆப்க்கான லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சரி வாங்க எப்படி வந்து மாத்துறேங்கிறத நம்ம பார்ப்போம். இதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் நிஞ்சா. இது யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் அது வீடியோ இல்லை ஃபோட்டோ எதோ செலக்ட் பண்ண பண்ணிக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ க்ராப் பண்ணணும்னு பண்ணிக்கிறீங்களோ க்ராப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மிக்சர்னு ஒன்று இருக்கும் ஃபஸ்ட் ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த வீடியோக்கு பேக்ரவுண்ட் சென்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே தேடிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் உதாரணத்துக்கு நான் இந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகும். செலக்ட் ஆயிடுச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த வீடியோ வந்துடுச்சு. நீங்கள் வந்து எவ்வளோ ஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஃபிட் பண்ணிக்கோங்க. அது க்ராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம். க்ராப் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா க்ராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதிலே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ க்ராப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ க்ராப் பண்ணிக்கோங்க. நான் க்ராப் பண்ணிட்டேன். இப்போ வந்து அதில் வந்து குரோமா கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டென்சிட்டி வந்து நீங்கள் வந்து 25 வச்சுருப்பீங்க, அதை வந்து 10 வைங்க, 10 இல்லைனா 9 வைங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்கும். இப்போ நான் குறைக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அதாவது நம்ம ஃபேஸ் வந்து நல்லா தெளிவாக தெரியுது. நான் இப்போ ஒரு 10 வச்சுருக்கேன். வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் க்ராப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது எனக்கு வந்து சைடில் வந்து ஸ்க்ரீன் திட்டாக தெரியுதுன்னு நினச்சிங்கன்னா இன்னும் க்ராப் பண்ணிட்டு செட் பண்ணிடுங்க. நல்லாயிருக்கும் செட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் இங்கே ஃபிட் பண்ணுறேன். ஃபிட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அதாவது மேலே வந்து எக்ஸ்போர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ ரேஷியோ வைக்கணுமோ வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து எவ்வளோ குவாலிட்டி எவ்வளோ வைக்கணுமோ வச்சுக்கோங்க. நான் 1080p வைக்கிறேன். வச்சுட்டு சேவ் கொடுத்துருங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் அடுத்து அதை வந்து ப்ளே பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சில பேர் என்கிட்ட கேட்டு கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நான் க்ரீன் ஸ்க்ரீன்லாம் வாங்கி போட்டேன் ப்ரோ, ஆனால் எனக்கு இந்த பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உங்கள் தவறு கிடையாது, அந்த ஆப்போட தவறுங்க. அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா டேன் ஸ்க்ரீனை மட்டும்தான் அது வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுது. உதாரணத்துக்கு நீங்கள் ரொம்ப திக் ஸ்க்ரீனை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா சேஞ்ச் ஆகாது, ஒரு மாதிரி திட்டாக தெரியும். நீங்கள் வந்து லே ஸ்க்ரீனாக மாற்றுறதுக்கு, உதாரணத்துக்கு என் ஸ்க்ரீனே வந்து பார்த்தீங்கன்னா திக் ஸ்க்ரீன் தான். நான் அதை வந்து எப்படி மாற்றுறேங்கிறத பாருங்கள். இதுக்கு தேவையான ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஷாட்கான டவுன்லோட் லிங்க்கான கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு வீடியோ ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எந்த வீடியோவுக்கு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, அதாவது நீங்கள் வந்து திக் க்ரீன் ஸ்க்ரீன் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து எப்படி வந்து லேஸ் க்ரீன் ஸ்க்ரீனாக எப்படி மாற்றுறங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் இந்த வீடியோ செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ க்ராப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து க்ராப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கேன்வாஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பின்னாடி எதுவும் தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அதை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி ஃபிட் பண்ணிடுங்க. ஃபிட் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அங்கே வந்து ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதில் வந்து ஹியூன்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீனு. ஸோ நீங்கள் வந்து லேஸ் க்ரீன் ஸ்க்ரீனில் வந்து அந்த கலரை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ணிட்டு சேச்சுரேஷன் போயிட்டு அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. கலர் மாறுறது வந்து உங்களுக்கு வந்து தெரியும், பார்த்தாலே தெரியும். இதை அப்படியே நீங்கள் வந்து சேவ் பண்ணிடுங்க, எதுவுமே பண்ண வேணாம். சேவ் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்கள் மோஷன் நிஞ்சா ஆப்பை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த இன்ஷாட்டில் வந்து நம்ம எடிட் பண்ண வீடியோ வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்டு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு ஃபோட்டோ வந்து நான் சூஸ் பண்ணுறேன். ஃபோட்டோவை சூஸ் பண்ணுறேன். ஸோ உதாரணத்துக்கு நான் இந்த ஃபோட்டோ ஸ்டூடியோ ஃபோட்டோ வந்து நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன்.
சூஸ் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ வந்து அட்ஜஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு மிக்சர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் இன்ஷாட்டில் வந்து எடிட் பண்ண வீடியோ வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ ஃபிட் பண்ண நினைக்கிறீங்களோ ஃபிட் பண்ணிக்கோங்க. க்ராப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு குரோமா கீ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இன்டென்சிட்டியை வந்து நீங்கள் வந்து 10 வைங்க. ஃபஸ்ட்டாக தான் நம்ம ஃபேஸ் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியும். ரொம்ப கம்மியாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் ஸ்க்ரீன் வந்து திட்டத்தட்ட தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து க்ரீன் ஸ்க்ரீன் வந்து அதாவது ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் நண்பர்களே. இன்னும் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்து பார்க்குறக்கு மறக்காமல் கீழே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.